சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இணைந்திருப்போம், அன்பை பகிர்வோம், குளிர்ந்த இராமுடன் நியத் சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. விஜய் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற போறாரு அப்படின்னு சொன்னீங்க. எதை வச்சு சொன்னீங்கன்னு அப்போ கேட்டேன் நான். திராவிட இயக்கம் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த தத்துவமும், சித்தாந்தங்களும், வேதாந்தங்களும், கொள்கை கோட்பாடுகளும் எதுவுமே கிடையாது. 23ஆம் தேதி யாருக்கடா குத்துறதுன்னு பார்த்தான். விஜய் தான் நான் தெரியும். விஜய் தலைவனா, தொண்டனா, அவன் தகுதியானவனா, அதெல்லாம் பார்க்கல. இந்த 2 பயல்களையும் ஒழிக்கணும். திராவிட இயக்கங்கள் 2ஐயும் ஒழிக்கணும். விஜய்க்கு யார் வேட்பாளர்னு தெரியல. விசில போட ஒரு மாற்றம். அதான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. குளத்தூர்ல எப்படி சார்? ஆமா சார், மக்கள் அவ்வளவு வெறுப்பா இருக்காங்க சார். ஆனால் குளத்தூர்ல ஸ்டாலின் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்பயே ஓட்டு போடல. அப்ப மக்களாம் தூக்கிட்டானா ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு? இளைஞர்கள் பூரா நேரம் எங்க போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். முஸ்லீம் இளைஞர்கள், கிறிஸ்துவ இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் திமுக ஓட்டு அப்படியே எங்க போயிடுச்சு? விசிலுக்கு போயிடுச்சு. விஜய் முதலமைச்சராவது தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. விஜய் தான் செய்யும். 100% அவர். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு சொன்னீங்க. எதை வச்சு சொன்னீங்கன்னு அப்போ கேட்டேன் நான். நீங்கள் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. நான் முதல்ல இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அப்போ சொன்னீங்க 3 மாதம் கழிச்சு பாருங்கள் அப்படின்னு? திராவிட இயக்கம் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த தத்துவமும், சித்தாந்தங்களும், வேதாந்தங்களும், கொள்கை கோட்பாடுகளும் எதுவுமே கிடையாது. விஜய்கிட்ட மட்டும் இருக்கா சார்? விஜய்கிட்ட இருக்குதா இல்லையான்னு இனிமேல் தான் பார்க்கணும். காமராஜரை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, விஷக்கிருமிகள் வந்து விட்டார்களேன்னு காமராஜர் போய் கேட்குறாங்க 67. அண்ணா சொன்னார், ஒரு 6 மாதம் கழிச்சு தாப்பா என்னால் பார்த்துட்டு தான் பதில் சொல்ல முடியும். இப்போ நானும் அதே பதில் தான் சொல்கிறேன். இப்போது விஜய் வீட்டுக்கு எல்லா பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஐவேஸ் கான்ட்ராக்டர், சாராய ஆலை அதிபர்கள் 500 கோடி எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு 50 பேர் இப்போ தயாராக இருக்கான். எவ்வளோ பேர்? ஏன்னா மணல் போகணும், எங்கள் ஆந்திராவுக்கு போகணும், கேரளாவுக்கு போகணும், கர்நாடகாவுக்கு போகணும். வழக்கமாக நடக்கும். அதான் நடக்குதான். இனிமேல் தான் பார்க்கணும். நடக்கும்னா இப்போ நான் ஆட்சி தான் மாறுதில்லை. இப்போ அதிகாரி பூரா போயிட்டான். எங்கே? விஜய் வீட்டுக்கு போயிட்டான். எதுக்கு? என்னை பிடபிள்யூ போடுங்க, என்னை ஹைவேஸில் போடுங்க, என்னை டாஸ்மார்க்கில் போடுங்க, என்னை திருடுறதில் போடுங்க, என்னை கொள்ளையடிக்கிறதுல போடுங்க, களவாங்கிறதுல போடுங்க. அவ்வளோ பயிலும் போயிட்டாங்க. அத்தனை பேரும் திமுக அடித்து கொடுத்தவன், அதிமுக அடித்து கொடுத்தவன். அப்போது திமுக என்ன நினச்சிது, அதிமுக என்ன நினச்சிதுன்னா, எப்படியும் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். யார்? அதிமுக. திமுக எல்லாத்துக்கும் 2000 கொடுத்தாச்சு. இந்த பயிலு 2000க்கு தானே அடிமை, அவ்வளோ பேர் நமக்கு ஓட்டு போட்டுருவான். எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிது, சாராயம் விற்கிது. 8748 கொலை நடந்திருக்கு. 44,000 பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு. ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன எப்போ விடியுது, எப்போ இருட்டுது? அந்த காலத்தில் ராஜா இருப்பான், மண்ணா மும்மாரி பொழிந்ததா, டேய் எப்போ மழை பெஞ்சா என்ன, எப்போ வெயில் அடிச்சான்னு. இப்படி தான் ஸ்டாலின் இருந்தார். அப்போது என்ன ஆட்சி நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஏப்பா என் சின்னவரை கேட்டுக்க. யார் சின்னவர்? உதயநிதி கேட்டுக்க. உதயநிதி எங்கே இருக்கார்? 174 வில்லான்னு ஒரு ஏரியா இருக்குது பீச் ரோட்டில். அங்கே சரி என்னையா நடக்குது நாட்டில்? அந்த கூட இருக்கிற கைத்திரி டவுசர் பாய்ஸ் எல்லாம் அப்படியே லண்டனு, ஃப்ரான்ஸு, யூரோப்பு, அமெரிக்கான்னு பறக்கிறான். வரும்போது 85 லட்ச ரூபாய்க்கு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வரோம். 85 லட்ச ரூபானா 85,000 பவுண்ட்ஸ். இல்லை அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறானுங்க. மக்களுக்கு செவி 85 லட்சமா எதை அடிப்படையாக சொல்கிறீங்க? வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல, நீங்கள் இப்போ அந்தமானு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்தது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறான். பார்த்து அவங்க ஒரு புரட்சியாளன் வரட்டுண்டா. 23ஆம் தேதி 23ஆம் தேதி யாருக்கடா குத்துறதுன்னு பார்த்தான். விஜய் தான் அவன் தெரிஞ்சான். விஜய் தலைவனா, தொண்டனா, அவன் தகுதியானவனா, அதெல்லாம் பார்க்கல. இந்த 2 பயல்களையும் ஒழிக்கணும். திராவிட இயக்கங்கள் 2ஐயும் ஒழிக்கணும். தக்க வைத்துக் கொள்வதற்கான இவன் 2000 கொடுக்குறான், அவன் 2000 கொடுக்குறான். அப்போ அவன் பார்க்குறான், ஒரு எம்எல்ஏ 40 கோடி ரூபா கொடுக்குறீங்க, எம்எல்ஏ வரப்போகிறவனும் 40 கோடி கொடுக்குறான் அதிமுக. அப்போ 40 80 கோடி ரூபா தொகுதி கொடுக்குறீங்கன்னா
எவ்வளவு கோடியடா கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க. இதை பார்த்து தான் பணமே கொடுக்காத, அண்டா குண்டா சட்டி பானை கொடுக்காத விஜய்க்கு யார் வேட்பாளர்னு தெரியல. விசில போட ஒரு மாற்றம், அது மாற்றமாக நீ ஏன் மாற்றமான இனிமேல் தான் அது தெரியும். 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும். காமராஜர் சொன்னது தான். கருணாநிதி போன்ற விசக்கிரெல்லாம் வந்துட்டாங்களே ஆட்சி அதிகாரத்துக்குன்னா 6 மாதம் பொறுத்து பார்ப்போம்ப்பா, இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் விடு. அவருக்கான பெருந்தன்மை அது. யாருக்கான பெருந்தன்மை? காமராஜருக்கான பெருந்தன்மை. அன்னைக்கு எடப்பாடி மாதிரி ஆள் இருந்தால் 3ஆம் நாள் அறிக்கை விட்டுருப்பார் அவர். அப்படி அப்போது அதே போல தான் விஜய் வீட்டுக்கு முன்னாடி பெட்டியோடு பல பேர் நிற்பான். அம்மா பார்த்து எங்களுக்கு பிடபிள்யூ மந்திரி வாங்கி கொடு, பிடபிள்யூ செக்ரட்டரி வாங்கி கொடு, 5% கமிஷன் 500 இப்போவே கொடுத்துட்றேன். இதெல்லாம் நடக்கும். மிடாஸ் என்ன குடிச்சுக்கோ, எதை கோல்டு, அதான் மிடாஸ் கோல்டு. 1000 கோடி ரூபாய் சாராய வியாபாரம். இப்படி எல்லா சட்டவிரோத சமூக விரோதம், மண் அள்ளுறவன், குவாரி மலையை உடைக்கிறவன், சவுடு மண்ணை திருடி விற்கிறவன், 1000 லாரி வச்சுருக்கிறவன், 500 லாரி வச்சுருக்கிறவன், படிக்காசு படிக்காத காசு அத்தனை அட்ஜஸ்ட் போய் நிற்பான். ஏங்க அந்த ஆற்றை நான் கொஞ்சம் பட்டா போட்டுக்கிறேன், இந்த மலையை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எல்லாம் விஜய் வீட்டுக்கு போவான். விஜய்க்கு மலை எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆறு எங்கே இருக்குன்னு தெரியாது. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது விஜய்க்கு. 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோ ஓடாது. சரி, மதுவை ஒழிக்கணுமையா? இப்படி பல பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. கொஞ்சம் எவனாவது பிடபிள்யூக்கார காசு கொடுக்குறான், கட்டிங் கொடுக்குறான்னா கேமரா வச்சுருவான், வெளுத்து எடுத்துருவான் விஜய். பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். விஜய் எப்படி இந்த பெரும் பொறுப்பு. காமராஜரும் கக்கனும் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாரும் புனிதர்கள் இருந்த இடம் அது. என்னைக்கு அந்த அண்ணாதுரை கருணாநிதி கும்பல் வந்தானுங்களோ அன்னைக்கே தம்பி உன் தங்க முகத்தை காமி கேமராவை வச்சுட்டு படுத்துட்டானு இடுப்பில். இப்போ கடைசியில் அதே கேமரா அதே எடுப்பு. திராவிட இயக்கம் ஒளிஞ்சு போறதுக்கு அதே கேமரா தான் பயன்படுது. இப்போ விஜய்க்கு ஆதரவா வாக்கு விழுதுக்கு வேற என்ன காரணங்கள் சார்? திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு தான், வேற கொள்கை. சார் விஜய் யாருன்னு தெரியாது சார். இல்ல சார், அவர் வந்து பெருசா வேலை பார்த்த மாதிரி தெரியல, ஃபீல்ட்ல. அதாங்க திமுக மீது உள்ள வெறுப்புங்க. 17 கூட்டங்கள் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சரிங்க. திருப்பி வேற இங்கே எந்த காரணமும் இல்லை. நீங்கள் அதிமுக மேலே வெறுப்பில் திமுக போடுவான், திமுக வெறுப்பில் 75 வருஷம் தான் நடக்குது. 3ஆவது கட்சி எவனுமே வரல. அப்படி வந்தால் நேரம் அங்கே போய் சேர்ந்துருவோம். விஜயகாந்த் வந்தார், ஒரு 2000 கோடி ரூபாய் புட்டி வாங்கிட்டு பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் வெங்கடேஸ்வரா 2 மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி ஒரு 10,000 கோடிக்கு சேரும். 40 வயசு 2 பசங்களுக்கு மகாதேவனுக்கு ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். சரி இல்லை சார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட பெருசாக இந்த வாட்டி ஜெயிக்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் அழிஞ்சு போச்சுங்க. அறிவாளி துண்டை போட்டு படுத்திருந்தா எவங்க கம்யூனிஸ்ட் கட்சி நம்புவான்? இந்த விஜய் பெறுகிற பெருவெற்றியை கம்யூனிஸ்ட் கட்சி தான் பட்டிருக்கணும். திருமாவளவன் கட்சியை திமுக கொண்டு வித்துட்டு போயிட்டார். இப்போ அவரே காட்டுமன்னாருக்குள் நிற்கணுங்கிறான். திமுக அங்கெல்லாம் நிற்காதையா. முதல்லையே திமுக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். யாரை? ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸை, பனையூர் பாபு முந்தா நாள் வெளிச்சம் டிவி எழுதியே கொடுத்துட்டாரு திருமாவளவனுக்கு, நான் திமுகவுக்கு போகிறேன்னு. வெளிச்சம் டிவி நேற்று வரைக்கும் பனையூர் பாபு மகம்பேரில் இருந்தது, திருமாவளவனுக்கு போய் 1 வாரம் ஆச்சு. திமுக ஜெயிச்சிடும், ஆளுங்கட்சி ஆயிரும், நம்ம அங்கே போய் டபுள் டாக்குமெண்ட் தொழில் ஆரம்பிச்சிடலான்னு எல்லாம் புறப்பட்டானுங்க. இப்போ ஸ்டாலினுக்கே சிங்கிள் டாக்குமெண்ட். இல்லை சார், அதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. குளத்தூரில் எப்படி சார் அது நடந்தது? ஆமாம் சார், மக்கள் அவ்வளோ வெறுப்பாக இருக்கா சார். ஆனால் குளத்தூரில் ஸ்டாலின் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓட்டு போடல, அப்போ மக்களாக தூக்கிட்டானா ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு. உனக்கு எப்படா ஒழிக்கிறது 5 வருஷம் காத்திருந்தான். என்ன நல்ல திட்டம், சேனா ஆறும் பால ஆறும் ஓடுது. இல்லை சார், விஎஸ் பாபு வந்து என்ன பண்ணிடுவார்? என்ன பண்ணிடுவார்? அவரும் திருடுவார். வேற என்ன, இவரும் திருடுறாரு, இப்போ அவரும் திருடுறாரு. அவ்வளோதான் திருடுவார். மக்கள் என்ன நினைக்கிறான், எல்லா பேரும் திருடுறீங்களா? இப்போ இவர் நமக்கு ஆகாது. ஜெயலலிதா டெபாசிட் போகுது பர்கூரில் 3ஆவது இடத்துக்கு வருது. பட் நம்ம சிஎம் ஆகலையா? வேற நாதி இல்லை அவனுக்கு. இந்த தமிழனுக்கு இந்த திராவிட இயக்க ஊழல்வாதிகளை விட்டால் நாதி இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், மாற்றி ஓட்டு போடுறான். இப்போ உங்கள் 2 பேருக்கு மாற்றி அவனா கிடப்பானான்னு பார்த்தான், கிடைச்சான், ஓட்டு போட்டான். சார், இப்போ ஹங் அசம்பிளி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆல்ரெடி வந்து ராகுல் கூட பேசிட்டு இருக்கிறாரு விஜய், அதே மாதிரி இந்த பக்கம் எடப்பாடி கூட பேசி. யாரும் இல்லைங்க, இப்போ மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்துருச்சு. வந்த பிறகு நீங்கள் உதிரி ஆட்கள் பூரா இவர் எடப்பாடிகிட்டையும் ராகுல்கிட்ட பேசுறதுக்கு முந்தி இப்போ அன்புமணி சௌமியா இல்லாமல் விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேயா? அவருக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இப்போ எங்கே பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், நாங்கள் வந்து உங்களோட ஆதரவு தெரியும். இப்படி நிலைமை போயிட்டுருக்கு. விஜய் முதலமைச்சராவது தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. விஜய் தான் சிஎம், 100% அவர் தான் சிஎம். என்ன காரணம்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றுவா விஜய் இருப்பார்னு இந்த மக்கள் நம்புனா ஓட்டு போட்டான். தேர்தல் நீங்கள் இந்த முடிவு 6 மணிக்குள்ளே
அவர் தேவையான 118 வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஹங் அசம்பிளிக்கெலாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. விஜய் சிஎம். விஜய் நேரடியாக சிஎம். சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து சரியாக தன்னுடைய விஷயங்களை கொண்டு போகலை, ஃபீல்டில் வேலை பார்க்கல, கூட்டணி கட்சிகள் வேலை பார்க்கல, யாருமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு தோல்வி பயமா இல்லை ஒரு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துட்டாங்களா சார்? அங்கே அவ்வளோதான் சரக்கே. திமுகவை சேர்ந்த யாருக்குமே திமுகவில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. திமுக தன்னுடைய வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான பிடிமானமும் இல்லை. அதிமுக தான், திமுக அதுதான். நீங்கள் நான் 31 கட்சி கூட்டணி, நீங்கள் பொதுவாக சொல்கிறேன், ஒரு கட்சிக்கும் 1% ஓட்டு இல்லை. வாய்ப்பே இல்லாத பிரேமலதா 0.5% ஓட்டு இருக்குது. 10 எம்எல்ஏ கொடுத்து கூட்டணி சேர்க்குறாங்க, ஒரு எம்பி கொடுத்து. ஆனால் வர்றேன் 14% இருக்கிற தமிழ்நாட்டில் முஸ்லீம் வாக்காளர்கள் 14%. எஸ்டிபிக்கு ஒரு சீட்டு, ஜவஹர் உல்லாவுக்கு 2 சீட்டு, காதர் மைதீனுக்கு 2 சீட்டு, முடிஞ்சு போச்சு. 14%க்கு ஒரு 5-6 சீட்டு, 6% பிரேமலதாவுக்கு 10 சீட்டு. அப்போ எப்படி ஓட்டு போடுவான்? இளைஞர்கள் பூரா நேரம் எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். முஸ்லீம் இளைஞர்கள், கிறித்துவ இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் திமுகவோட அப்படியே எங்கே போயிடுச்சு? விசிலுக்கு போயிடுச்சு. முஸ்லீம் உனக்கு பரம்பரையாக திமுகவை தூக்கி நிறுத்துவதே முஸ்லீம் வாக்காளர்கள் தான். அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை. பாஜகவுக்கு பயந்துட்டு எந்த விஷயமும் செய்யலை. அதுதான் பெருசாக அஃபெக்ட் ஆகிருக்கு சார். இப்போ முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து அந்த பக்கம் போகாதான் பெரிய அஃபெக்ஷன் ஆயிருக்காங்க சார். மிகப்பெரிய திமுக இவ்வளவு தோல்வி அடையிறதுக்கு காரணம் அதுதான். இனி அந்த வாக்கு நீ பாஜக முகத்தை காமிச்சாலும் ஏமாற்ற முடியாது. பாஜக மம்தா பானர்ஜி சொல்லுது, நீங்கள் ரகசிய உறவு இருக்குது பாஜக திமுக, அந்த அம்மா சொல்லுங்கள், அந்த அம்மா வாயிலிருந்து வருதுன்னா பாருங்கள், அது ஃபேக்குன்ட்டானுங்க. அது எப்படி ஃபேக்கு? யார் பேக்கு? அப்போ இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியுது, ஏமாத்துறாயா? அப்போது இந்த பாதிப்புகள் தான். தலித் இளைஞர்கள் திரும்ப ஒரு அங்கே இல்லை. திரும்ப ஏன் அங்கே இல்லைன்னா திமுகவை எதிர்ப்பது தான் 50 ஆண்டுகால அரசியல். கருணாநிதியை எதிர்த்து தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு போனார். 93 நீங்கள் திமுக சரிபாதியாக பிளந்தது, வைக்க எடுத்துகிட்டு போனார். இவெல்லாம் எங்கே இருந்தான்? திமுக கொடுத்தவன், கருணாநிதியை பிடிக்காமல் இருந்தவன், திமுக கொள்கையில் பிடிக்காமல் இருந்தவன். திமுக உடஞ்சி தான் அதிமுக பாதி போயிடுச்சு. மீதி இருந்து பூரா வைக்க பின்னாடி போயிட்டான். அதுக்கு பின்னாடி வன்னியர் பெல்ட் இருக்கிற திமுக காரன் பூரா ராமதாஸ் பின்னாடி வன்னியர் ஆகிட்டான். அதற்கு பிறகு அந்த வன்னியர் பெல்ட் இருக்கிற அத்தனை வன்னியர்களும் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டான். 29 சீட் ஜெயிச்சார் சார். சென்னை வர்ற அதுக்கு பின்னாடி திமுகவை எதிர்த்து நீங்கள் தெருவில் படுத்து கிடந்த சீமா 9% 50 லட்சம் ஓட்டு வாங்கினார். 7%, 7 கோடி வாக்காளர், 50 லட்சம் ஓட்டு வாங்கினார். இப்போ விஜய் இதை யார் எதிர்க்கிறாரு? திமுக தான். ஆனால் இத்தனை ஆண்டுகால கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து திமுகவுடைய நட்பாக இருந்தார் திருமா. தொண்டை மாத்தா நீ திமுகவோட வரும், நாங்கள் தாவாக்க போகிறோம் போயிட்டோம். இப்போ அவர் அனாத ஆனந்தான தெருவில் முழிக்கிறாரு. யார்? திருமா. எங்கடா நம்ம ஆளுவா? அவனை விசில் வச்சுருக்கான், விசில் ஊற்றிட்டு இருக்கான். இப்படித்தான். அப்போது இவர்கள் தன்னுடைய தொண்டர்களை, திமுக தொண்டர்களை வைத்திருப்பது எந்த கொள்கை ஓட்பாடு? திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, கோடியை சம்பாதிக்குதான் திமுக கொள்கை தான், அதிமுக கொள்கை. இவர்கள்ட்ட காசு வாங்கி எலெக்ஷன் நிற்கிறது கூட்டணி கட்சி கொள்கை. எவன் ஓட்டு போடுவான்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க, காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறாங்க, சிறுத்தைக்கு பணம் கொடுக்குறாங்க, சிங்கம், புலி, கரடி எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க. வைகோ உட்பட 20 கோடி ரூபா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 20 கோடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி தொண்டா இருப்பான்? எந்த குண்டனும் இருக்க மாட்டான். அதுதான் திமுக இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. திராவிடைய சேது அதிமுக இந்த திமுக மேலே உள்ள கோபத்தில் அதிமுக ஓட்டு போடுவான் எடப்பாடி நம்பினார். நானும் நம்பினேன். சீமாட்ட வந்து ஓட்டும் மொத்தமாக 7% வாக்காளர் வைத்துக் கொள்வதற்கு சீமாக்கிட்ட தமிழ் தேசியம் இருக்கா, இல்லை இந்திய தேசியம் இருக்கா, இல்லை பெரியாரியம் இருக்கா? பெரியார் தான் உனக்கு கட்சி அடையாளம் கொடுத்ததை, திராவிட பெரியாரை உடைக்கிறங்கிற. இப்படி எந்த கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது. அப்புறம் எப்படி இருப்பான்? நீ காசு வாங்குறதுக்கு போன முறை பூரா 2011 உன்னை நம்பி ராஜீவ்காந்தியும் இல்லை, கல்யாண சுந்தரம் இல்லையே, காளியம்மாளும் இல்லை, எல்லா அம்மாலும் கிளம்பி போயிட்டாங்க. நீயும் இடும்பவனம் கார்த்தி டாட்டா, இதுதான் கட்சி, குடும்ப கட்சி, கிச்சன் கேபினட், சமையல் கூடத்தில் கட்சி பொதுக்குழு செயற்குழு நடத்திடலாம். அப்போ எப்படி இருப்பான்? எதுவுமே தெரியாத விஜய்க்கு இவ்வளவு வாக்கு வருதுன்னா காரணம் யாரிடமும் கொள்கை கோட்பாடு சித்தாந்த வேதாந்தம் எதுவுமே இல்லை.
அப்போ அங்கேயும் இல்லை யார்கிட்ட விஜய் சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அப்படி தான் எல்லாம் விஜய்கிட்ட போனோம். சரி, இப்போ சென்னை, செங்கல்பட்டு இந்த மாதிரி நகர்ப்புறங்களை கூட திமுக வந்து பெருசாக சோபிக்கலையே சார். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த வீழ்ச்சி நடந்திருக்கு. திமுக தன்னுடைய தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த பிடிமானமும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. கொள்கையே இல்லாத கூட்டணி என்ன ஆகும்? எப்போ வேணாலும் இவன் விட்டுட்டு போவோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. இனி அது மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை ஆண்டு காலம் திமுகவை கட்டி காப்பாற்றியவர்கள் தலித்துகள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் தான். 20% வாக்கு. சார், சென்னை காலியானதுக்கு முக்கிய காரணம் தலித் ஓட்டுகள் மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதான் உண்மை. அதாவது தலித் ஓட்டு மட்டுமல்ல, கிறிஸ்தவ ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, அது 20% அப்படியே திமுக விட்டு வெளியே போயிடுச்சு. என்ன கோபம் சார் அதுக்கு? நீங்கள் ஏமாற்றுக்காரர்னு நம்புகிறோம். அப்பாவி மக்கள் நினைக்கிறான், எந்த கிறிஸ்தவனுக்கு நீ உண்மையா இல்லை, எந்த முஸ்லீம்களுக்கு நீ உண்மையா இல்லை, எந்த தலித்துக்களுக்கும் சாதியை இன்னைக்கு வரைக்கும் திமுகவை சேர்ந்த ஆதிக்க சாதி தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். அரவக்குறிச்சியில் ஒரு தலித்து காலனிலேருந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுவார். தலித்து காலனியில் பஸ் ஸ்டாப்பே இல்லை. ஏன்? பஸ் ஸ்டாப் இருந்தால் போய் தலித்தெல்லாம் உட்காந்துக்குவான். பெரிய ஆதிக்க சாதி போகும்போது எந்திரிக்க மாட்டான். இதனால் பஸ் ஸ்டாப்பே இல்லை அரவக்குறிச்சியில். எத்தனை ஆண்டு காலமா? ஒரு 25 ஆண்டு காலம். தலித்துக்களுக்கு இன்னும் உட்கார கூட அனுமதி இல்லை. அதிமுக திமுக 2 பேர் தான் காப்பாற்றுறான். 2 பேர் தான் அங்கே சாதி இந்து. அருந்ததியர்கள் ஒரு 500 குடும்பம் இருக்கான். பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க, பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்டாக பஸ் பெரிய மப்சல் பஸ்ஸெல்லாம் இல்லை, பஸ் ஸ்டாப்பு. டவுன் பஸ் வர்ற பஸ் ஸ்டாப்பு இல்லை. எங்கள் தரையில் தான் உட்காந்துருக்கணும், வேகாத வெயில். எவ்வளவு சாதி கொடுமை! யார் 2 பேர்? யார் இந்த சாதி கொடுமை பண்ணுறா? திமுக அதிமுக 2 பேர் தான் பண்ணுறான். 2 பேருக்கு சாதி இந்துக்கள் தான் பண்ணுறான். அப்போ அவன் இப்போ எங்கே போயிட்டான்? எல்லாம் விசிலுக்கு போயிட்டான். விசிலுக்கு போனால் நான் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டேன்ல, நான் இப்போ அடுத்து நடக்கிற எலெக்ஷனில் சேர்மன் ஆயிரும் இல்லை, ஆனால் அங்கே பஸ் ஸ்டாண்ட் கட்டுவேன். இப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கு. நீங்கள் விஜய் கட்சியில் யாருன்னு இதில் எம்எல்ஏ ஆகிட்டான். ஆடா வேட்பாளர் பாதி பேர் கட்டிங் வாங்கிட்டான். மயிலம் தொகுதி வேட்பாளர் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு வாடகால் வந்திருக்காரு. மயிலம் தொகுதி வேட்பாளர் அதிமுக யாருன்னா பழைய சிவி சண்முக அமைச்சருடைய அண்ணா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார்? அந்த வேட்பாளர் 1 சீட்டை கொடுத்துட்டார். 3ஆவது நாள் பார்ச்சூனரில் வர்றான். அவன் ஜெயிச்சிருக்கான். அவன் அப்போது விலைபேசி வாங்கப்பட்டு வேட்பாளரே தெரியாமல், பணம் கொடுக்காம, அண்டா குண்டா சட்டி பானை கொடுக்காம, எதுவுமே கொடுக்காம ஜெயிச்சிருக்கான். அப்போது திராவிட இயக்கம் 5000 கொடுத்தான், அண்டா குண்டா சட்டி பானை கொடுத்தான். சில இடங்களில் ஒரு கிராம் தங்கமே கொடுத்தான். ஜெயிக்கலையே. அப்போது இவங்ககிட்டையும் மக்கள் வாங்கிட்டான், அவங்ககிட்டையும் வாங்கிட்டு விசில் குத்திட்டான். இதுதான் நடந்திருக்கு. அப்போது இந்த 2 இயக்கங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து போயிட்டான். நாணயம் இல்லாத ஆட்கள் திருடுவதற்காகவே கட்சி வச்சுருக்கான். இவர்களை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை. இதுதான் இவ்வளோ பெரிய தோல்விக்கும் அவ்வளோ பெரிய வெற்றிக்குமான காரணம். ஸோ இதுதான் ஒரு கேள்வி. ஆக்சுவலி வந்து பாஜக வரல, ஆனால் அதே சமயத்தில் பாஜக ஆதரவு தாங்கின ஒருத்தர் தான் இப்போ மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக பலரும் பேசுவதை பார்க்க முடியல சார். இல்லைங்க, திமுகவும் பிஜேபி பினாமி தான். 5 வருஷம் எந்த வழக்கும் போடலையே. சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஃபொரா கிரா சரா ஒன்றும் போடலையே. அப்போ யாருடைய ஆள் நீங்கள்? திமுக மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டை சொந்த கட்சிக்காரனே வச்சான். மேலே இருக்கிறவன் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டான். இப்படியெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் தாண்டி ஓட்டுக்கு 2000 கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு திட்டம்தான் இப்போது திமுக தவிடுபடியானது. இனிமேல் அது காங்கிரஸ் எப்படி 67 வரலாறே முடிஞ்சு போச்சோ, இப்போ இது நவீன காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸை தூக்கி பிடிச்சா திமுகவும் முடிந்து போனது. இனிமேல் காங்கிரஸுக்கு 67 என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் யாருக்கு? திமுகவுக்கு. கூட்டணி கட்சிகள் யார்கிட்டையுமே வாக்கு இல்லைங்க. கம்யூனிஸ்ட்டோ வாக்கு இல்லை, காங்கிரஸ்கிட்ட வாக்கு இல்லை, வைகோட்டோ வாக்கு இல்லை, திருமாட்டோ வாக்கு இல்லை, இப்போ யாருக்கிட்டையுமே வாக்கு இல்லை. வாக்கு வங்கி என்பது முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் தான். திமுகவை காப்பாற்றியது. அவர்களும் வெளியேறிட்டான். இப்போ ஆட்ர பிளாப். இனி கட்சியை கலைச்சிட்டு ஊருக்கு போயிடலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.